நாங்கள் யோவான் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 24 நாங்கள் படித்து கொண்டு போய் 12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் கோதுமை மணிக்கு பம்பாசி என்று போட்டுறாங்க எல்லாரும் விளங்கும்படிக்கு. பப்பாசி விதையானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் அது தனிமையாக இருக்கும். செத்ததை ஆகில் மீந்த பலனை அல்லது பழங்களை கொடுக்கும். தன் வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை வெறுக்கிறவன், தற்காலிக வாழ்க்கையை, அவன் அதை நித்திய காலமாக இருக்கும் வாழ்க்கை, அதாவது ராஜ்யத்தின் வாழ்க்கைக்காய் காத்துக்கொள்ளுவான். ஒருவன் எனக்கு வேலை செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். கட்டாயம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் வேலைக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு வேலை செய்தால் அவனை என் டாடி கனம் பண்ணுவார். அதிலே தான் நாங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறோம். எப்படியாக இந்த விதங்களிலே டாடி எங்களை கனம் பண்ணுகிறார். ஓகே, நாங்கள் இடையிடையே போடும் banner with words in it. Sometimes you see some animals, டாடியையும் மகனையும் குறித்து நான் கதைக்கும் நேரத்தில் அந்த கற்பனையிலே எவ்விதமாக அவர்களது அன்பின் உறவு, அவர்கள் சேர்ந்து ஒன்றாயிருக்கும், அது உங்கள் பிள்ளைகளுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் இருதயத்திலே பதியும்படியாக டாடியினால் வழிநடத்தப்பட்டு நாங்கள் இவளை போட ஆரம்பித்தோம். இது எந்த மனுஷனின் உள்ளத்திலே இருந்து வந்ததல்ல. டாடி என்னை விட்டு பிரிந்ததே இல்லை. நான் தனியாக இல்லை. அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் நான் செய்கிறபடியால் அவர் என்னை விட்டு பிரியவே இல்லை, தனியாய் இருக்க விடவில்லை. டாடி என் மகன், அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகன் யேசுவா. பாருங்க பிள்ளைகள், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் டாடி அவனை கனம் பண்ணுவார், அவளை. அதிலே நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்தேன். உண்மையை வெளிப்படுத்துவார். அவருக்கு கீழ்ப்படிந்து மகனுக்கு அவர் கட்டளைகளை பிடித்துக் கொண்டு அவரின் வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்களுக்கு டாடி உண்மையை வெளிப்படுத்தி அவர்களை கனம் பண்ணுவார். இயேசுவாவே வாழ்க்கையின் ஒளி. அவரை பின்பற்றுகிறவர்கள் அடுத்த படியாக உலகத்திலே இருக்கும் இருளிலே அவர்கள் அகப்படாமல்
வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருக்கும்படிக்கு டாடி அவர்களை கனம் பண்ணுகிறார். யோவான் 8:12. உலகம் பேய்க்குள்ளாக இருக்கிறபடியால் உலக ஜனங்களை வஞ்சிப்பிலே வச்சிருக்க அதி உயர்ந்த தேவனும் அவரது மகனும் அவர்களுடைய சமாதானத்தை கொப்பி அடிச்சு பிசாசு இதை அறியாதவர்களுக்கு டூப்ளிகேட் பீஸ் அதை கொடுக்கிறான். அதான் இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. பழைய உடன்படிக்கையிலே பாகவம் 23:6 புறஜாதியாரின் சமாதானத்தை தேட வேண்டாம், அது போய் அது பிசாசின். பாகவம் 23:6. எஸ்ரா புத்தகம் 9:12 அவர்களது சமாதானத்தையோ நிறைவையோ நீங்கள் நாட வேண்டாம், அவர்களின் நிறைவு பார்க்கும் ஆசீர்வாதங்கள் பேய்களினால் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு மெய்யான தேவனை தெரியாது. பேய்கள் ஆசீர்வதிக்குமா? சாத்தான் ஆசீர்வதிப்பா? உன்னோட அறிவு மிக வளர வேண்டியதாக இருக்கிறது. யேசுவாவையே விழுந்து வணங்கு, ராஜ்யங்கள் அனைத்தையும் உமக்கு கையிலே கொடுப்பேன் என்று சொன்ன பேய் ஜனங்களை விடுமா? அவனை சேவிக்கிறவர்கள், அவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களை அவன் தன் விருப்பப்படி ஆசீர்வதிப்பான். ஆனால் முடிவிலே குழிக்குள்ளே அவனோடு போக வேண்டி இருக்கும். அநேகமான நேரத்தில் அவர்களை பயன்படுத்தின பின்பு யூதாஸ் மாதிரி அவர்களை கொண்டு போடுவான். யூதாஸ் தற்கொலையிலே முடிந்தது. காசுக்காக ஆசைப்பட்டு ஜீவாதிபதியை யேசுவாவை காட்டி கொடுத்தான். That's why Yeshua said, I give you my peace. என் சமாதானத்தை கொடுக்கிறேன். பிலிப்பியர் 4:6 தொடக்கம் 8 வரை அதை உங்களுக்கு கொடுத்தேன். அவருடைய பிரசன்னமும் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்துவமும் அது உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி அவரை பின் செல்கிறவர்களுக்கு அவர்களை கனம் பண்ணும்படிக்கு அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். யோவான் 14:15-16 I will come to you. உங்களை அநாதைகளாய் விடமாட்டேன். மனுஷனாய் உலகிலே ஊழியம் செய்தவர் மரித்து உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கும் ஆவியாக, சத்திய ஆவியாக, He is the Holy Spirit. The Father is the Holy Spirit. What is born of the Holy Spirit is Holy Spirit. பரிசுத்தாவி டாடி அவருக்கு பிறந்தது பரிசுத்தாவி. இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். உயிர்த்தெழுந்த நாளை குறித்து இயேசுவா சொன்னார். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவரை பின் செல்கிறவர்களுக்கு தன்னை விசேஷமாக நாளாந்தம் வெளிப்படுத்துவேன் என்று யோவான் 16:21 வார்த்தை வெளிப்படுத்தப்படும் நேரத்திலே இயேசுவா வெளிப்படுத்தப்படுகிறார்.
லூக்கா 24 எம்மாவு தெரு, அடுத்தது அந்த மாடி வீட்டிலே வேத வாக்கியங்களை அவர் விவரித்து சொல்லி அதை அறியும்படிக்கு அவர்களது மனதை, இருதயத்தை திறந்தார். இவை அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி உன்னையும் என்னையும் கனம் பண்ணும்படிக்கு இதை செய்கிறார். மத்திய 11:27 அது ஆரம்பத்திலே கொடுக்கப்படும் வெளிப்படுத்துதல். சவுலுக்கு கிடைத்த மாதிரி தமஸ்கு தெருவிலே லிடியாளின் இருதயம் திறந்த மாதிரி ஆற்றங்கரையிலே நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது பீட்டர், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய மகனாகிய மெசியா. Now this was revealed by the Father. அதி உயர்ந்த தேவனும் நம்முடைய டாடியினால் மகனை குறித்து இந்த வெளிப்படுத்தல் கிடைத்தது. அவருக்கு பின்னாலே சென்று அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாழ்க்கை ஒழுங்குகளை, அடிப்படை உண்மைகளை பிடித்துக் கொண்டு தேவ சித்தம் நிறைவேற வழிநடத்தப்படுகிறவர்கள், பின்னாலே போகிறவர்கள், அவர்களுக்கு மட்டும் டாடியும் மகனும் வந்து அவர்களுக்கு உள்ளே குடியிருக்க, அதாவது அவர்களை தங்கள் வீடாக்கி கொள்ள வாக்குத்தத்தம் யேசுவா கொடுத்தார். யோவான் 14:23. This is an honor of the Father. Daddy and son. Daddy and son இருக்கும் அந்த வீட்டை பாருங்கள். That is the Holy Spirit. I mean, அவர்கள் டாடி பரிசுத்த ஆவி, மகன் பரிசுத்த ஆவி, ஒரே ஆவி, அதிலே தான் ஜீவிக்கிறார்கள். பட் எங்களுடைய ஐக்கியம் வீட்டோட அல்ல, எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். இங்கதான் கிறிஸ்தவம் பெரும்பாலானவர்கள் மேற்கு நாடுகளாலும் ஐரோப்பாவாலும் தேவ ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் கொடுத்த செய்திகளிலே வஞ்சிக்கப்பட்டு பிடிபட்டு இன்று வரை டாடியை மகனையும் விட்டு அவர்களோடு நெருங்கிய ஐக்கிய உறவு இல்லாமல் இந்த மூன்றாம் ஆளுங்கிற அவர்கள் சுவாபத்தை, டிவைன் நேச்சர், தேவ சுவாபம், டாடி ஆவியாயிருக்கிறார், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்த ஆவி. யேசுவா இப்பொழுது உயிர்ப்பிக்கும் ஆவியாயிருக்கிறார், அவர் பரிசுத்தர். ரெண்டு ஆவிகள் இல்லை, ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட். ஆனால் எங்களுக்கு ஐக்கியம் அந்த ஒன் ஸ்பிரிட்டோட அல்ல, ஒரு ஆவி என்கிற அவர்கள் இருக்கும் வீட்டோட அல்ல. எங்களுக்கு ஐக்கியம் டாடியோடு மகனோடு. டூ பீயிங்ஸ், டூ செப்பரேட் என்டிட்டிஸ், ரெண்டு பேரும் அவர்கள் வித்தியாசம். அவர் அதி உயர்ந்த தேவன், இவர் மகன். இது வெளிச்சமாக அறிய வேண்டியது.
கிடைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய ஐக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் 14:23 படி அதை வெளிச்சமாக அறிந்த only the book of John the apostle has written about the Father and the Son coming and living. டடியும் மகனும் ஒன்றாக வந்து எங்களை வீடாக்குறது அவன் மட்டும்தான் எழுதினான். ஸோ முதலாம் யோகனான் 1 அதிகாரம் 1-3 வரையிலே டடியோடு மகனோடு தான் எங்களுக்கு ஐக்கியம் என்று சொல்லி எங்களது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நீங்களும் எங்களுடைய ஐக்கியப்படுவதற்கு இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறோம் என்று அந்த முதலாம் யோகனானிலே 1 அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. Very clear. Our fellowship is with the Father and the Son, not with a title name. உனக்கு விளங்கும்படியாய் போட்டு காட்டதான் அந்த டைட்டில் நேம் அவர்கள் குடியிருக்கும் நிலைமை. அந்த வீடு நீ வீட்டை ஐக்கியமாக்குறது அல்ல, டடியை மகனோடு ஐக்கியமாயிருக்கிறது. ஓகே, முதலாம் யோகனான். What else did we see? கேட்கும் கண்களும் கேட்கும் காதுகளும் பார்க்கும் கண்களும் அது உயர்ந்த தேவனாலே கொடுக்கப்படுகிறது. ராஜ்யத்தின் அறிவிப்பு எல்லாருக்கும். ராஜ்யத்தின் ரகசியங்கள் சீஷர்களுக்கு மட்டும். அவர்கள் தனித்திருக்கையிலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தி சொன்னார். Now you understand? விளங்கிக் கொண்டீர்களா? அதுவும் கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ஆமாண்டவரே, ஆமா எஜமான். பொது ஜனங்களுக்கு அது இல்லை. இது அது உயர்ந்த தேவன் நம்ம டாடி கனம். Only to those who obey. உண்மையை பின்பற்றுகிறவர்கள் மட்டும் சீஷர்கள். Alright, now முதலாம் யோகனான் 1 அதிகாரத்தை எடுப்போம். முதலாம் யோகனான் 1 அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளி தேவன் அல்ல. The reverse is not true. தேவன் அன்பாயிருக்கிறார். அன்பு தேவன் அல்ல. சிலாக்கள் அப்படியாக நம்ம படி போடும். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அதுதான் அதை வெளிப்படுத்துகிறது. எந்தவித ஒரு இருளும் அவரிலே கிடையாது. அவர் கோபம் உள்ளவர் என்றா அப்படியே சொல்லி போடுவார். தேவையில்லாம என்ன கோபம் ஊட்டக்கூடாது. அவருடைய பெயர் பயங்கரமானது. என்ன சொல்லுவார்? பட்சிக்கும் நெருப்பு, பழி வாங்குதல் எனக்குரியது, எல்லாவற்றையும் சொல்லி போடுவார். அதுக்கு தான் பெயர். அவரிடத்திலே இருள் இல்லை. இஸ் ஓப்பன். பேய் அப்படி அல்ல. பேய் தன்னை குறித்து சொல்ல மாட்டான். யூதாச வஞ்சிக்கிற நேரத்தில்
தற்கொலையிலே கொண்டு போய் தள்ளுவான் என்று அவனுக்கு தெரியாது. சாத்தான் உள்ளுக்கு போய்தான் பேய் அவன் காட்டி கொடுத்தான். யேசுவா இப்படியாவது விடுதலை அடைஞ்சிருவார் பிடி போட்டாலும் என்று நம்ப பண்ணியிருப்பான். பிறகு குற்றம் சாட்டி அவனை வச்சு செய்ய பண்ணி போட்டு உன்னாலதான் நீ தான் செய்த நீ அப்படி என்று சொல்லி அவனை போட்டு பீ என்று பிச்சு மனதில் குற்றம் சாட்டி இருக்கலாம. ஏன் இதுக்கு பிறகு இருக்கிறாய்? என்னத்துக்கு உனக்கு செய்வியம்? 3.5 வருஷம் திரிஞ்சி அவரோட அப்படி என்று போட்டு எல்லாம் குற்றம் சாட்ட அவனுக்கு இயலாம போய் சாக எங்கேயாவது என்று சொல்ல அதை செய்திருப்பான். இதுதான் உலக ஜனங்களுக்கும் இப்பொழுது பலருக்கு நடக்கும் காரியம். குற்றம் சாட்டிட்டே இருப்பான் 24 மணி நேரமாக. That's right. அவனு கூட தான் செய்ய வைச்சது. முடிவு தற்கொலை ஒரு ஆவி, மரணம் ஒரு ஆவி. ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். யேசுவா சொன்னார் பிசாசை குறித்து யோவான் 8:44-45 அவன் பொய்யன், பொய்க்கு தாப்பன். Now we'll come to that 1 John chapter 1 verse 5. தேவனோடியா இருக்கிறார், அவருடைய உழைவேனும் இருளில்லை. இதில் நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்களாய் இருந்தால், எங்களுக்குள்ளே ஐக்கியம் இருந்தால், நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், ஒளியிலே நடப்பது அவர் வார்த்தையிலே நடப்பது. வார்த்தையே ஒளி. His word is light. Yeshua is light. யோவான் 8:12 அவரது வார்த்தை ஒளி, அவரும் வார்த்தையும் உண்டு. வார்த்தையானவர் மாம்சமாயினார். யோவான் 1:14 ஒளியிலே நடப்பதென்றால் வார்த்தையிலே ஜீவிப்பது நாளாந்தம். மனதால், விருப்பத்தால், சிந்தனையால் ஜீவிக்கிறது நாளாந்தம். எங்களது புத்தியினாலே எபேசியர் 2 பிசாசின் வாழ்க்கை. அதில் இருந்துதான் மனம் திரும்ப மொழிக்கு கூறப்பட்டிருக்கிறது. கட்டளை repent and believe the good news. Right? So வார்த்தையிலே நடக்காமல் நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இருளிலே, அது இருளிலே நடப்பது, மனதாலே நடப்பது, சிந்தனையிலே நடப்பது, எங்கள் விருப்பத்திலே நடப்பது, எங்கள் புத்தியிலே நடப்பது, எங்கள் இச்சையின்படி நடப்பது. இது இருளில் நாங்கள் நாளாந்தம் ஜீவிப்பது, நடப்பது, ஜீவிப்பது, நாளாந்தம் எங்கள் வாழ்க்கையை நடத்துவது. அதான் நடந்தால் என்று போட்டிருக்குது. ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் அது பேய். உண்மையின்படி நடவாமல் அந்த இருக்குது. உண்மையின்படி வாழாமல், உண்மையின்படி ஜீவிக்காமல் நாளாந்தம். உண்மையது அவரது வார்த்தை. யோவான் 17:17 மது வார்த்தையே உண்மை. Where is the banner? நூற்றி 142
யோகனான் 17:17. அவரது உண்மையின்படி ஜீவிக்காமல், உண்மையின்படி ஜீவிக்கிறது தான் யெகோவாவுக்கு பின்னாலே போவது. அவரே உண்மை, அவர் வார்த்தை உண்மை, அவரே தோரா, அவரே கட்டளை, அவரே ரட்சிப்பு, அவரே வழி, அவரே வாழ்க்கை. என்னிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஐக்கியப்பட்டவர்கள் சொல்லியும் வார்த்தையின்படி நடக்காவிட்டால் அவர் ஒளியிலே இருக்கிறது போல, இப்ப உங்களுக்கு விளங்க வேணும். ஒளியிலே இருக்கிறது என்றால் அவரிடத்திலே எந்த விதமான மறைவில்லை. அவர் ஒளியிலே இருக்கிறார். ஒளி அவரது வார்த்தை. அவர் வார்த்தையிலே இருக்கிறார். அவர் வார்த்தையிலே அவர் குரல் கேட்கும். அவரது வார்த்தை ஆவியும் ஜீவனும். யோவான் 6:63. அவரது வார்த்தை வாழ்க்கையும் வல்லமையும். எபிரேயர் 4:12. அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை, யெகோவாவின் பெயர். அப்ப நாங்கள் அவர் வார்த்தையிலே இருக்கிறது போல ஒளியிலே, நாமும் ஒளியிலே ஜீவித்தால், வார்த்தையிலே ஜீவித்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். We have fellowship with one another. That means your telephone call with somebody is not cut off. Hello, 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 hello. பேட்டரி இல்லாம போயிட்டு சார்ஜ். அப்படி நடக்காது. அவரோடு இருக்கும் ஐக்கியம் கடுக்கும் பாவத்தினால் வார்த்தையிலே நடக்காமல் சும்மா தெரிஞ்சால் சீக்கிரம் சார்ஜ் இறங்கி போம். ஐக்கியம் இல்லை. எங்களுடைய ஐக்கியம் டேடியோடும் மகனோடும், அதுவே அப்போஸ்தலரின் ஐக்கியமும் ஆகியிருந்தது. 1 யோகனான் 1:3. அப்படி ஐக்கியமாய் நாளாந்தம் நாங்கள் நடக்கும் நேரம் சுவிசர்களாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையை பற்றி கொண்டு, அதுதான் ஒளியிலே நடப்பது. அதுதான் யெகோவாவுக்கு பின்னாலே நாங்கள் போவது. யோவான் 8:12. வாழ்க்கையின் ஒளி. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷர்களுக்கு ஒளியாயிருந்தது. ஜான் 1:4. அப்படியாய் நாளாந்தம் வார்த்தையிலே நடக்கிறவர்களுக்கு மட்டும் கேளுங்கோ, அவர்களுக்கு மட்டும் அவருடைய மகனின் யெகோவா மெஷியாவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The promise is only for those who are walking in the word daily, that is following Yeshua daily as disciples. There is a daily cleansing of his blood promise. இது டாடியின் கனம். சுவிசர்களாக இந்த வாழ்க்கையை வறுத்து சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு அவரது வேலைக்காரராக பல ஒருத்தர்களை செய்து அவருக்கு பின்னாலே போகும் நேரத்திலே, அந்த ஒளியிலே வார்த்தையிலே ஜீவிக்கும் நேரத்திலே, அவரது மகன் யெகோவா மெஷியாவின்
இரத்தம் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். இது பலருக்கு தெரியாது. எப்பயோ ரட்சிக்கப்பட்டேன், அவருடைய இரத்தம் என் பாவங்களை கழுவிட்டு, ஓயே கடந்து போன பாவங்கள் மெய்யாக நீ யெஷுவா வண்டி கொண்டு வரப்பட்டிருந்தால் யோகனான் 6:44 படி டடியால் அந்த ஞான ஸ்நானத்திலே பழைய பாவங்கள் எல்லாம் தண்டனையும் சகலது நீக்கப்பட்டது. அவரது இரத்தம் சகலத்தையும் கழுவியது. பவுலுக்கு அது நடந்தது. மனம் திரும்பி அவர் கொடுக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்தின் பாதையிலே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அது. ஆனால் இதுக்கு பிறகு நாம் ஒரு பாவமும் செய்வதில்லை என்று சொல்லுவோமா? அந்த ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிறகு எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அப்ப அந்த பாவங்கள் எப்படி கழுவப்படும்? நாம் இவளை அறிக்கப்படுகிறதுனாலும் உண்மையில் நடக்கிறதுனாலும் அந்த 1 யோகனான் 1:7 சீஷர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் தங்களது அதன் பின்பு வந்த குறை குற்றங்களை சொல்லி மன்னிப்பு கேட்கும் நேரத்தில் அவருடைய மகனின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது. Only the disciples, those who follow him, வெளிச்சத்திலே வார்த்தையிலே நாளாந்தம் நடப்பவர்களுக்கு மட்டும் the daily cleansing, automatic cleansing of the blood of Yeshua. அவர்கள் ஐக்கியப்பட்டு அந்த வார்த்தையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். விழுந்தாலும் தேவன் அவர்களை தூக்கி விடுகிறார். ஏழு தரம் விழுந்தாலும் அவனை தூக்கி விடுவார். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் 1 யோகனான் 1:9 நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அடுத்த வார்த்தையை பாருங்க. சத்தியம் நமக்குள் இராது, உண்மை நமக்குள் இல்லை. ஒரு ஆளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவனிடத்தில் உண்மை இல்லை. Who is that? யெஷுவா பேய குறித்து சொன்னார் யோகனான் 8ஆம் அதிகாரத்திலே. நம்மிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் எங்களை நாங்களே வஞ்சித்து உண்மை எங்களிடத்திலே இல்லை, அவரது வார்த்தை எங்களிடத்திலே இல்லை, உண்மையை விட்டு விலகி போனோம், ஒளியை விட்டு விலகி இருளிலே நடக்கிறோம், மயக்கப்பட்டோம். 9வது வார்த்தை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. அநியாயம் அந்த பாவத்தினால் வந்த அழுக்குகள், சில சாபங்கள், அழுக்காக்கப்பட்டதே. குளிச்சு போட்டு குளிப்பாட்டிட்டு விட்ட பிள்ளை போய் புழுதியிலையும் சேத்திலையும் நடந்து வர வந்து சொல்லுது, அம்மா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அதுக்குள்ள போய் பிறண்டு போட்டேன்னு. தாய் அவளை கொண்டு போய் மறுபடியும் குளிப்பாட்டி கழுவி சுத்திகரிக்கிறாள். தான் இது.
நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அநியாயத்தை நீக்கி மன்னிப்பு மட்டுமல்ல, அதனால் வந்த அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். யார்? யெகோவா the Messiah. So this is another blessing. அடுத்த கணம் அவரோடு ஐக்கியப்பட்டு நடந்து கொண்டிருந்தால், ஓகே, இது அநேக பேர் இதை மிஸ் பண்றாங்க. வார்த்தையிலே நடக்காமல் ஒளியில் இருளிலே நாளாந்தம் ஜீவிக்கிறது. அதாவது ஒளியில் ஜீவிக்கிறது என்றால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, புறஜாதியாரோட சம்பந்தம் கலவாத. இந்த புறஜாதியார் கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்டதிலே வாலிபர் கூட்டமும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தாய் தகப்பன் நிறைஞ்சிருக்கிறார்கள். யெகோவாவின் வெளிப்படுத்துதல் இல்லாமல் சிலர் கல்யாணத்துக்கு என்றே அப்படியான ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டத்திலே சேர்ந்து பல பேய்கள் பாம்புகள் இவர்களை வஞ்சிக்கிறது. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது, பழைய நாள் உலகமே அதை ஏற்றுக்கொள்ளுது. அது தெரியுமா? வார்த்தை தெரியாதவர்கள் ஒரு பாடலில் இப்படியாயிருக்கிறது, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் நல்லது கெட்டது என்று அதில் இருந்து விடுதலை. அந்த பாடலை ஏற்ற சாப்பிட்ட பிறகுதான் தெரியும் ஏவாளுக்கு, ஓ, அவரது குரலை கேட்டு நாங்கள் சந்தோஷமா இருந்தோமே, இப்ப ஏன் பயமா இருக்கு? அவர்தான் மாறாரு. தேவர் தோட்டத்துக்குள்ளே அவருக்கு உங்களை தான் கூப்பிடுறார். எங்க இருக்கிறாய்? Where are you? நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பிள்ளைகள் எச்சரிப்பாயிருங்கள். வேதமாகியங்களை அறியறதுக்கு முதலை நீ அந்த பாடலின் வரியை கேட்டிருப்பாய். நான் எப்பயோ கேட்டேன். நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. இப்ப என்னடா செய்யற? You can't do anything. ஏதேனை விட்டு வெளியே போக வேண்டி இருந்தது. You're done. மனுஷனுடைய சொந்த புத்தியிலே நடக்கும். ஜீவ மரத்துக்கு போகும் வழியை காவல் பண்ண தூதர்களை தேவன் அனுப்பினார். சுடர் விட்டு எரியும் வாழ். மனுஷனின் பரிதாப நிலைமை
What happened? நாளாந்த சுத்திகரிப்பை இரத்தம் சுத்திகரிக்கும் அந்த வேலை வார்த்தை ஒளியிலே நடக்காமல் அவருக்கு பின்னால போகாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த சலுகை ஞானம் கிடையாது. Only the disciples, அவரை பின் செல்லுகிறவர்கள் மட்டும் அவரது நிபந்தனையின்படி வார்த்தையிலே ஒளியிலே உண்மையிலே நடக்கிறவர்கள் நாளாந்தம் அவர்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். அவர்கள் அறிக்கை பண்ணி அந்த சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர் இரத்தத்தினால் வரும். இது அவர்களுக்கு கிடைக்கும் கனம். மற்றவர்களுக்கு இந்த சுத்திகரிப்பு இல்லை. நோ, சந்தோஷமும் இல்லை. அவர் கொடுக்கும் அவருடைய சமாதானமும் இல்லை. எப்படியாய் வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டோம்? எங்கே இருக்கிறாய்? நாட்கள் இன்னும் எத்தனை? நான் இதை சொல்லத்தான் வேணும். கடந்த வருஷங்களிலே நான் கொடுத்த மன்னிக்கவும் டாடி கொடுத்த வார்த்தைகள் ஆரம்பத்திலே இருந்து எண்பத்தி 84 எனக்கு தெரியாது. வெளிக்கூட்டம் ஒன்றிலே அக்கறை பற்றிலே ஒரு ஸ்கூல் ஹால் ஒன்றிலே விடுதலை போராட்டத்திலே இருந்த வாலிபர்களும் செயல்பட்டு கொண்டிருந்த நேரம், in fact while I was preaching they were behind me, எனக்கு பின்னாலே அந்த கொடுப்பட்ட அந்த செய்தி உலக சரித்திரத்தின் முதல் மரணம். அங்கே இருந்த போதகர்கள் குறிப்பாய் மெதடிஸ்ட் சர்ச் அந்த கூட்டத்துக்கு வரும் மக்களை தடை பண்ணினார்கள். அப்பவே இவை யாவும் எனக்கு ஆச்சரியமல்ல. அன்றில் இருந்து இன்று வரை அவர் கொடுத்த வார்த்தைகள் அவற்றை என்னால் முடிந்தவரை அவரது பலனால் கேசஸ் அல்லது சீடிஸ் இவைகளை போட்டேன். அநேக பேர் அந்த வார்த்தையினால் தொடுபட்டார்கள். நான் பேசினதுக்காக அல்ல, வார்த்தையிலே அவர் உயிர், வார்த்தையிலே அவரது பிரசன்னம். சாபங்கள் உடைபட்டு மரணத்திலே இருந்து தப்பினவர்கள் தான் எத்தனை. சிலர் ஐசி வார்டில் இருந்து வந்தார்கள். இப்பொழுது பிரிந்து போனவர்களாக தாங்களும் ஒரு சிறிய ஒரு ராஜ்யத்தை கட்டி அதிலே செயல்பட்டு தங்களுக்கு ஒரு கூட்டத்தை வைத்திருக்கலாம் என்று காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படிப்பட்டவர்கள். ஆனால் 2-3 வருஷங்களாக கடந்து அவர் கொடுக்கும் இந்த புதிய வார்த்தைகள் டாடியை மகனையும் அறிகிற அறிவு, டாடியோடும் மகனோடும் மட்டும் எங்களுடைய ஐக்கியம், தேவனுடைய ராஜ்யம், மறைக்கப்பட்ட நற்செய்தி,
அவருடைய ஆவியை குறித்த ஆழமான காரியங்கள் பரிசுத்த ஆவியார் இப்படியாக ஆரம்பித்து பொய்களை எல்லாம் வெளியிலே கொண்டு வந்தார். நைசியா 325 யூதர்களை விட்டு பிரிந்து போன கிறிஸ்தவர்கள் கூட்டங்கள் வைத்து கான்ஸ்டன்டின் ரோம அதிபதிக்கு கீழாக தன் ராஜ்யத்திலே ஒரு அமைதி தேவை என்று அவன் ஒரு குழுவை ஏற்படுத்தி சிலர் இயேசு இப்படிப்பட்டவர், சிலர் அப்படிப்பட்டவர், சிலர் அந்த இந்த என்று சொல்லி கடைசியாக முதலாவது கூட்டத்திலே பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு 318 பிஷப்ஸ் கலந்து கொண்டார்கள். பிஷப்ஸ் are not like pastors. Probably that's a Greek word or Latin, I don't know. 381 தேவ சுபாவத்தை ஒரு ஆளாக விசுவாசித்து பேரூரி இல்லாத தேவ சுபாவத்தை எப்படி பேர் வரும்? என்னுடைய சரீரத்துக்கு வேறொரு பேரா? மூன்றாம் ஆளாக்கி பரிசுத்த ஆவியாக்கி அவருக்கு ஜெபமரெடுத்து ஆராதனை வச்சு அவரை தொழுது கொண்டு அவரை ஐக்கியமாய் படித்து இன்று வரை மேற்கு நாடுகளும் ஐரோப்பாவும் மற்ற நாடுகளும் பிடித்துக் கொண்டிருக்கும் காரியங்களை சொன்னதும் இந்த ஊழியத்துக்கு அவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை இருந்த சிலர் நன்றாய் சாப்பிட்டவர்கள் அது வேண்டும். உள்ளே விடுபட்டிருந்த பேய்கள் கவனமாய்கள். கொஞ்சம் சிறுஷர்கள் கடினமான உபதேசம் என்று விட்டு போட்டு போனார்கள். அவர்களுக்குள்ளே பேய் இருந்தன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் விட்டு போட்டு போய் யெஷுவாவுக்கு கல்லறிஞ்சதாக இவருக்கு பின்னாலே யாரும் போக வேணாம், இது பொல்லாத வஞ்சிப்பான போதனை அப்படி இப்படி சொல்லவில்லை. அவர்கள் போனதும் சீஷரிடத்திலே கேட்டார், யோசவனுக்கோ நீங்களும் போக போகிறீர்களா? பீட்டர் மட்டும் சொன்னார், நாங்கள் எங்கே போவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வாழ்க்கைக்கான வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டு. நாங்கள் எங்கு போவோம்? ஆனால் இது கடினமான வஞ்சிப்பான போதனைகள் என்று பிரிந்து போய் இன்னும் வேறு காரியங்கள் கல்யாணங்களுக்காக பொய் சொல்லி அதை அப்படி அதை கண்டோம் இதை கண்டோம், இது வஞ்சிப்பான இடம் என்று வெளியே போய் தங்கள் விருப்பங்களை செய்து கொண்டார்கள். நாளானது அதை வெளிப்படுத்தியது, அவர்கள் வெளியே பிரிந்த போதன் காரணம். ஆனால் வார்த்தையின் வெளிப்படுத்துதலின்படி
யோகனான் சொன்னான், அவர்கள் நம்முடையவர்களாய் இருந்திருந்தால் எங்களுடைய இருந்திருப்பார்கள். நம்முடையவர்களில் ஒருவராக அவர்கள் இல்லை என்பதற்கு அவர்கள் பிரிந்து போனார்கள். ஆவி இல்லாதவர்கள், மழை இல்லாத மேகங்கள். கனியற்ற மரங்கள், 2 தடவை செத்தவர்கள். இவர்களில் கொஞ்சம் பேர் அதையும் இதையும் போட்டு அப்படி இப்படி, that's okay, no problem. நான் கற்பிக்கும் வார்த்தைகள் என்னுடையதல்ல. எவருடைய மூளையாவது கலங்கி போனால், எவரது மூளையாவது கழுவப்பட்டால், இது அவருடைய கழுவும், I don't know what to say, detergent. ஒருவேளை உனக்கு சர்வெக்சல் உனக்கு தெரிந்திருக்கலாம். He washes. நான் பேசிய வார்த்தையினால் நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். யோகனான் 15:3. Don't you believe that? ஆனால் எல்லாரும் அல்ல. இயேசுவா 2-3 தடவை சொல்லி இருந்தார், முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். அதாவது இடையிலே குழம்பி விடுபட்ட ஆவிகள் அவர்களை இழுத்து கொண்டு போகும். என்னை ஒருவரும் காண்பதில்லை என்று ஒளித்து இருந்த ஆவிகள் இந்த ஆழமான வெளிச்சமும் போதனையும் அவருடைய போதனை கற்பிக்கப்பட்டதும் அந்த பாம்புகளால் இருக்க முடியவில்லை. They get out and they do what? என்ன செய்கிறார்கள்? வீடு வீடாய் தெரிந்து பவுலின் ஊழியத்திலே இது நடந்தது. அதை கேட்க வேண்டாம், இதை கேட்க வேண்டாம். Not yet. அப்படி என்று அவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். அவன் வாயால வந்தது என்ன தெரியுமா? பவுலின் வார்த்தைகளை கேட்க வேண்டாம். இதை எத்தனையோ பேர் நீங்க வாசிச்சிருக்க மாட்டீங்க. காட்டமா பவுல் இப்ப இருந்தால் பவுலையும் தூக்கல போட்டிருப்பாங்க. இப்பத்தைய கடவுளின் ஊழியக்காரர் எல்லாமே அறிந்தவர்கள், சகலதும் அவர்களுக்கு தான் போதனைகள் எல்லாமே விளங்கும். இது வஞ்சிப்பான போதனை. முன்பு அவர் வார்த்தை கொடுத்தார் பாருங்க, அது எல்லாமே உண்மையான வார்த்தை, பழைய வார்த்தைகள். இப்பொழுது எல்லாம் யாருமே கேட்க வேண்டாம். உனக்குள்ள இருக்கிற 47 குடும்பம் உனக்கு தெரியும். 47 பொம்பளாருண்டு இனி ஒருவரும் காண்பதில்லை. அதுதான் நீ போய்கொண்டிருந்த பாதையை விட்டு விலக பண்ணியது. நீ நாளாந்தம் உண்மையிலே நடந்தாய உனக்கு உண்மை வெளிப்படுத்தப்பட எப்படியாக பொய்யான இந்த திரியக போதனை வந்து 381 தொடக்கம் வெள்ளக்காரனும் எல்லாரும் சேர்ந்து இதை பின்பற்றி இன்றைக்கு முதுகெலும்பு போதனையாக கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்திலே இன்று வரை நிலவி கொண்டிருக்கிறது. அதையே பிரசங்கம் பண்ணி அந்த டேடியையும் மகனையும் மறைத்து போட்டு அவர்களை காணாதபடிக்கு வார்த்தையிலே சொல்லப்பட்ட கட்டளையின்படி அவர்களோடு ஐக்கியம் இல்லாமல் புறாவடிவமால் என்று எண்ணிய 3ஆம் ஆள் என்று சொன்ன ஒரு இனம் தெரியாத ஒரு ஆவி, பரிசுத்தாவி என்று அல்லது சத்தியாவி என்று பலருக்கு தெரியும்.
ஆனால் வெள்ளக்காரன் டடியை மகனை பிரிச்சு பரிசுத்த ஆவியை தனிப்பட்ட ஒரு ஆளாக ஆக்க வேண்டும் என்று 1611 ஐரோப்பா the English people under the King James எனப்பட்ட ஒரு ராஜா ஆளும் நேரத்திலே குழுக்களை வைத்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதிலே why the thing that you put over there பரிசுத்தாவி மூன்றாவது ஆளாக காணப்படுவதற்கு என்னென்று போனார்கள்? Holy Ghost. அவர்கள் போட்டது சரி. ஆவி அதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கோஸ்ட் என்று போட்டார். கோஸ்ட் என்றால் பூதம். ஆச்சரியம். இன்று வரை பரிசுத்த பூதத்தை பிடித்து அவர் கொடுக்கும் பாஷ்யம் என்று பேசிக்கொண்டு தெரிஞ்சு புற்றுள் தடி விழுங்கினாக்கள் மாதிரி பெற்றுமையோடு விரோதத்தோடு அன்பற்றவர்களாய் ஒரு தாழ்மையும் இல்லை, ஒரு வெளிச்சமும் இல்லை, திடீரம் நடந்து ஊந்து கொண்டு எண்ணம் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். Now I want to show you what Paul said. இப்படியாய் வழிவிலகி போய் இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் வார்த்தை டாடியும் மகனும் அவரோட ஐக்கியம். யார் சீஷர்கள்? அவர்களது வாழ்க்கை எப்படியாய் இருக்க வேண்டும்? இயேசுவாவை பின் செல்கிறது என்றால் என்ன? வழி என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? டாடியின் கனம் என்றால் என்ன? எப்படி அவர் கனம் இவைகளை கற்றுக் கொடுக்கிறோம். டாடி பரிசுத்தாவி, மகன் பரிசுத்தாவி, உயிர்ப்பிக்கும் ஆவி. பவுல் சொன்னார் எபேசியர் 4:4 2 ஆவிகள் இல்லை, ஒரே ஆவி. They both share one spirit. எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த உண்மை யாருக்கு வெளிப்படும்? நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால், கீழ்ப்படிந்தால், தொடர்ந்து ஒளியிலே நடந்தால், என் வார்த்தை உங்கள் இருதயத்திலே இருந்தால், அதான் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல, என் சீஷர்கள். அவர்கள்தான் உண்மையை அறிவீர்கள், உண்மை வெளிப்படுத்துதலாய் அறிய வேண்டும். உண்மை உங்களை விடுதலையாக்கும். பெருமை உள்ளவர்களுக்கு எல்லாம் அடைக்கப்படும். தேவனை எதிர்த்து நிற்கிறார். முந்தினவர்கள் எத்தனையோ பேர் பாதி வழியிலே பிரிந்து போய் வேறு பக்கத்தாலே போகலாம். பேயினாலே வஞ்சிக்கப்பட்டு உள்ளே ஒளிந்திருந்த பேய்கள். அவர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையை சிந்திப்பதில்லை. எதை கடந்து வந்தார்கள்? இப்படியாய் தேவன் இறங்கி மன்னிப்பு கொடுத்தார். ஓ எஸ், அவர்களுக்கு கீழே இருந்த சில வழி நடத்திய குடும்பங்களை கேட்டால் தெரியும். Now, கலாத்தியர் புத்தகம் பவுல் அப்போஸ்தலன் என்ன வார்த்தை சொன்னான்? அவன் பிரசங்கம் பண்ணி போட்டு கற்பித்து போட்டு வர சில ஆக்கள் என்ன செய்தாங்க? யூதர்கள் அதே வீடுகளுக்குள்ளே நுழைந்து இந்த வார்த்தையை கேட்க வேண்டாம், இது வஞ்சிப்பு, இதை கேட்க வேண்டாம், இது வேத புத்தகத்தில் இல்லை அப்படி என்று சொல்லி தேவன் பவுலினூடாக கொடுத்த வார்த்தையை அவர்கள் கேட்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு தெரிஞ்சார்கள். கலாத்தியர் 5:12.
Galatians 5:12. உங்களை கலக்குகிறவர்கள் அறுப்புண்டு போனால் அல்லது தரிப்புண்டு போனால் எழுமொத்த தெரியும் தானே, நல்லா இருக்கும். என்ன வருது இது? பவுல சொல்லணும், சாபம் போடுறா, போய் நின்று எழுப்பி போட்டுக்கள், உன்னால ஏல பண்ணார். Is better they are cut off. அவர்கள் அறுப்புண்டு போனால் நலமாயிருக்கும். யார் வார்த்தையை திறந்த மனதோடு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து உண்மையை பிடித்துக் கொள்ளும் பிள்ளைகளை கெடுத்து குழப்பி வீடு வீடாய் தெரிகிறார். I want to say, இந்த இலக தமிழ்ல படி என்று பார்க்க போறேன். கலாத்தியர் 5:12. I want to see விருத்த சேதனம் அவசியம் என்று உங்களை குழப்பமடைய செய்கிறவர்களோ இன்னும் கூட விருத்த சேதனம் எங்க செய்கிறது என்று தெரியும் தானே, அதை பச்சையா சொல்லக்கூடாது. என்ன அல்லது காத்தாங்குடிக்கு போய்கள் சர்க்கம்சிஷன், அதை எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செய்கிறது எனக்கு தெரியாது. அது ஆண்களுக்கு ஆண் உடம்பிலே செய்யப்படும் காரியம். தேவனுடைய ஜனம் என்று பிரித்தெடுக்க. இங்க பாரு, இலக தமிழ் ஆசிரியர் என்ன சொல்றார் என்று பார்ப்போம். விழுந்து போகாத, நான் அதில் இருக்கிறத தான் வாசிக்க போறேன். விருத்த சேதனம் அவசியம் என்று குழப்பமடைய உங்களை குழப்பமடைய செய்கிறவர்களோ இன்னும் கூட தங்கள் முழு உறுப்பையுமே வெட்டி கொள்வதையே நான் விரும்புகிறேன். போச்சுரா, பவுலுக்கு வந்து கோபத்தை பார்த்தீங்களா? முழுதையும் வெட்டி போடட்டாம். இது பவுலினுடைய இவரொருக்கா பாப்பம். ERVTA அவர் என்ன சொல்றாரோ தெரியாது. அவர் ஆபரேஷன் குழப்பறாக்களுக்கு ஓபனிட்டியா டிவிய பண்ணு, உன் பாவங்கள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். யாத்திரை 32:22 Your sin will find you out. புனித பைபிள் கலாச்சியர் 5:12 இவரை பாப்பமே.
உங்களை குழப்பிக் கொண்டிருக்கும் அவர்கள் எல்லாரும் குறிப்பாக வடக்கு பகுதியிலே கிளிநொச்சி, வவுனியா, வல்வெட்டித்துறை, உரும்பிராய், கீரிமலை எல்லாம் நோச்சியுங்கள். உங்களை குழப்பிக் கொண்டிருக்கும் அவர்கள் விருத்த சேதனத்துடன் ஆணுடம்பிலே செய்யப்படும் ஒரு சிறிய சிகிச்சை யேசுவாவுக்கு செய்யப்பட்டது. ஆபிரகாம் சந்ததியிலே தொடங்கினது. தேவனுடைய ஜனங்கள் என்று அந்த நேரத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாயிருக்க செய்யப்பட்ட காரியம் விருத்த சேதனம். அவர்கள் விருத்த சேதனத்துடன் துண்டித்துக் கொள்ளவும் வேண்டும் என்று விரும்புகிறேன். இது இன்னும் ஒரு ஆங்கிள் கேமரா. அதோட துண்டித்துக் கொள்ளட்டாம், மற்றதை மறுத்து போடட்டாம். நான் இருக்கிறது வாசிக்கிறேன். யார் இது? குழப்பறாக்கள். இது பவுலின் உடைய ரெண்டு இதுல இந்த அவர்கள் இவன் போட்டிருக்கிறான், தறிப்புண்டு போனால் அவ்வளவுதான் எழுமோம். ரைட், அவர் பெரிய பரிசுத்தவான். இயேசுவா என்ன சொல்ல போகிறார்? உண்மை அறிய விரும்புகிறவர்கள் வார்த்தையை கேட்டு அதை மற்ற வாக்கியங்களோடு ஆராய்ந்து பார்த்து பிடித்து வெளிச்சத்திலே நடக்க விரும்புகிறவர்களை கெடுக்கிறவர்கள், இடரல் உண்டாக்குகிறவர்கள் சேம் அதே பிரிவு. யேசுவா என்ன சொல்லுகிறார்? லூக்கா 17:1 லூக்கா 17:1 பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஏன்? இங்கதான் இருக்கிற பூமியிலே நடிக்கிற நாய்கள், காகங்கள், கடதாசி, ரோசாப்பு இருப்பார்கள். பாதி வழியிலே பேய்களினால் இழுப்புண்டு போனவர்கள் தேமா மாதிரி யேசுவாவை விட்டு பின்வாங்கிய இது கடினமான போதனை, இது வஞ்சிப்பான போதனை என்று சொல்லி போனவர்கள் உள்ளே இருந்த பேய்களோட மற்ற வேறு பேய்களை வாங்கி எடுத்து இப்ப வீடுதோறும் நற்செய்தி செய்வார்கள். என்ன பேய் நற்செய்தி? அதை கேட்க வேணாம், இதை கேட்க வேணாம், அது அப்படி இது அவர் எங்களுக்கு தெரியுமே, நாங்க அவர்களோடு சாப்பிட்டோம், உறங்கினோம். யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? இவர்கள் வாயாலே கொட்டுண்ட பாம்புகள் இவர்களண்டையே திரும்புவதாக யேசுவாவின் பேரிலே. பேய் பூமிக்கு அதிபதியாய் இருக்குது. அது இருக்கும் வரை இந்த இடர்கள் இருக்கும். வீட்டிலே இடர்கள் வரும். இளைஞனத்தால் வரும். பேய் போட்டுக்கொண்டே இருப்பான் இடர்களை. அப்ப யேசுவா சொல்லுகிறார், வராமல் போவது கூடாத காரியம். ஆயினும் அவைகள் எவளால் வருகிறதோ அவனுக்கு அவளுக்கு ஐயோ ஐயோ என்று சொன்னார். பயங்கரமான காரியம். இடரல் உண்டாக்குகிறவர்கள் என்று போட்டு இரண்டாவது வார்த்தை, இந்த சிறுவரில் ஒருவனுக்கு
இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கலாம். சிறுவர் என்று சொன்னார் அவர்கள் தான் சீஷர்கள். ஏற்கனவே சொன்னார் லூக்கா 10, மத்தேயு 11 கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இவைகளை மறைத்து உண்மையின் வெளிச்சத்தை பாலகர்களுக்கு வெளிப்படுத்த. பாலகர்னா பீட்டரும் ஜானும் பாலகரா? பால் குடிச்சவங்களா? ஏசுவோட இருந்து பால் வேணும் என்று கத்தினதா? பாலகர்களுக்கும் நீர் வெளிப்படுத்தி இது உமக்கு சித்தமாயிருந்தது. டாடி, இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறதை பார்க்கலாம். அவனுடைய கழுத்திலே இடரல் குழப்பறாக்கள். ஈந்திரக்கல் எங்களுக்கு அதிகமா தெரியாது. அந்த நாளையில தோசை இட்லி போடுறதுன்னு சொன்னால் பெரிய ஒரு வளையமான கல் இருந்து பெரிய குழவி பெரிய கல் நடுவில் இருந்து இப்படியாக அந்த நடுவில் அதை வச்சு மாவை போட்டு இப்படி போட்டு கீழே இருந்து செய்வார்கள். இன்னமும் சொல்ல வேணுமா? அந்த கீழுக்கு இருக்கிற பெரிய ஒரு பேசின் மாதிரி முழு கல்லு, அதை விட மோசமான கல்ல சொல்றார். எந்திர கல்லை என்னவாம்? இயந்திரக்கல்லை கழுத்திலே இயந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் குளத்திலே இல்ல, ஆத்திலே இல்ல, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது அவனுக்கு நல்லது. இது இயேசுவின் கோபத்தின் வெளிப்படுத்துதல். என்ன டக்குன்னதா? இது யேசுவின் தீர்ப்பு. வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களை போல் குழப்புகிறவர்களுக்கு இது யேசுவின் தீர்ப்பு. பவுலின் தீர்ப்பு கீழே அப்படியே அறுத்து போடட்டான். மரணம், இயேசுவா மரணம் மட்டுமல்ல, உடம்பும் மிதக்க கூடாது. கழுத்திலே கட்டப்பட்டு இயந்திரங்கள் கீழே போகணும். வீடு வீடாக அல்லது தெருவாக போய் குழப்புகிறவர்கள், வார்த்தை கேட்கிறவர்களை யார் இப்படி செய்வது? 47 கம்பெனி, அன்லிமிட்டட், நாட் லிமிட்டட். You have heard unlimited? இதான் தேய்ப்பு. இது பேய்களின் வேலை. அதான் அவ்வளவு பட்டு மோசமான நியாய தீர்ப்பு அப்படிப்பட்டவர்களுக்கு. இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் முழு உறுப்பை மறந்து போடட்டாம் என்று சொல்லி பவுல் எழுதினது. இன்றைக்கு 39 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கண்டா இப்ப இது இந்த பைபிள் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அடங்கிய இலக தமிழ் மொழிபெயர்ப்பு. இன்டர்நேஷனல் பைபிள் சொசைட்டி லங்கா
GT Limited தர்மபாலம் மாவட்ட கொழும்பு 7 எத்தனை தடவை சொல்றேன் நான் படிப்பிக்கிறது அப்படியே எடுக்காத வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார் குறி சொல்ற மாதிரி பூசாரியோட மோசமாக பிபிஸ் எல்லாரும் குறி சொல்லி ஆக்களை எடுக்கிறாங்க இழுத்து எடுக்கிறாங்க சட்டை என்ன போட்டிருக்கிறா இதுதான் பச்சை கலர் மலைப்பாம்பினாவி குறி சொல்லுகிறாவி ஆரோனோ நான் அறிஞ்சிருந்தது குரங்கு அப்படிதான் சில இந்துக்கள் என்னோட பேசினார்கள் ஆரம்பத்தில் அஞ்சனமாகிற குறி சொல்றது. Now there are so many people இன்றைக்கு வரைக்கும் பயங்கர பிழையான போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசமெங்கும் இலங்கையிலே மட்டக்களப்பிலே அவரே வழி என்றால் தெரியாது, அவருக்கு பின்னால போற என்றால் தெரியாது. நைசியாவிலே என்ன நடந்தது தெரியாது. மனுஷனுக்கு சத்தம் என்ன நடக்கும் தெரியாது. பெயின் வஞ்சிப்பு, மேகத்தில் மிதப்பது, ஐஸ்கிரீம் குடிப்பது, புடிங், புடிங் சாப்பிடுறதாம். வெள்ளக்காரன் சொல்லுவான் அங்கேதான் எங்கள் வீடு. புடிங் கண்டா தெரியாத சாப்பிடுற பியூ டிங் டிங் ஐயன் ஜிங் ஜிங், அதான் புடி. இது பயங்கரமான காரியம். எனிவே, அவர் கொடுத்த அதிகாரத்திலே ஜபிக்க வேண்டிய விதத்திலே ஜபித்திருக்கிறோம். அதிகாரத்திலே சாபிக்க வேண்டாம் என்று சொன்னார். நாங்கள் அப்படி கீழ்படியத்தான் வேணும். ஆனால் வாயால் வெளிக்கிட்ட பாம்புகளை திருப்பி அனுப்ப எங்களுக்கு அதிகாரம் உண்டு. மண்டைக்குள்ள பூந்திருக்கிற கம்பெனியையும் எங்களை ஒருவரும் காண்பதில்லை என்கிற கம்பெனியை இலங்கையை விட்டு இந்தியாவை விட்டு எதை விட்டு அனுப்ப எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அவருடைய சுவிசர்களுக்கு மட்டும் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. ஒருவன் எனக்கு வேலைக்காரனாக இருந்தால், வேலைக்காரனாக இருக்கிறவன் அவருக்கு பின்னால போகாம இருக்க இயலாது. அவருக்கு பின்னால போகிறவன் உண்மைக்கு பின்னால போக வேணும். அவருக்கு பின்னால போகிறவன் இந்த வாழ்க்கையை வெறுக்க வேணும். இனஞ்சனத்தை கூட நேசிக்க இயலாது. தாய் தாப்பன புருஷன உன்ற பிள்ளைய ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் டாடி அவனை கனம் பண்ணுவார். தொடர்ந்து கவனிப்போம். The Father will honor the one who serves me. I love it.
ஒருவருக்கும் அந்த நாளிலே அந்த கிரீடம், அந்த கனம் அங்கே கிடைக்கும். இப்பொழுதும் அவர் கொடுப்பார் கட்டாயம். அதை நாங்கள் அடுத்தடுத்த படிப்புகளிலே டேடிக்கு சித்தமானால் பார்த்துக் கொள்வோம். All right, let's receive the blessings. Yavreka, Yehovah, Vaismareka, Yair, Yehovah, Panava, Elieka, Vehuneka, Isa Yehovah, Panava, Elieka, Vaisem Eka, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிழைகள் மேலாக அந்த இறங்குவதாக. ஆமென். Okay, we have come to another end of another session. ஒருவன் எனக்கு வேலைக்காரனாக இருந்து வேலை செய்தால் என் டேடி அவனை அவளை கனம் பண்ணுவார். இவைகளை ஒன்றொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறோம். நாங்கள் கனம் பண்ணுவார். சரி, அவர்களை கனம் பண்ணுவார், கிறிஸ்தவர்களை அல்ல. யாரை பின் செல்லுகிறாய்? இதுவரையில் தேவ பயமுண்டா? யார் இந்த வார்த்தையிலே குழம்பி பேய்களாலே வஞ்சிக்கப்பட்டு குழப்பமடைந்து எங்களுக்கு விரோதியாக பல இடங்களுக்கு தெரிகிறீர்களோ, தேவன் உங்களுக்கு இரக்கமாயிருந்து உங்கள் கண்களை திருப்புவாராக. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை குழப்புற சவுலாயிருந்த பவுல் அப்போஸ்தலன் டேடியை மகனையும் அறியவில்லை. அதனாலே யேசுவா மனுஷனாய் இருந்த நேரத்தில் உங்களை துன்புறுத்துகிறவர்கள், உங்களை கொண்டு போய் பல விதமான நெருக்கங்களுக்குள்ளாக ஏற்படுத்துகிறவர்கள், அப்படி செய்வதன் காரணம் அவர்கள் என்னை அனுப்பிய இந்த அடியை அறியாதபடியினாலேதான். இந்த வார்த்தைக்கும் வெளிச்சம் தேவை. Okay, bye for everyone, but those who will be listening from abroad and also Sri Lanka. God willing, we will see you. Bye for now.